எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? ஏய், நீ செஞ்ச காரியத்தை ஒன்னு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னமோ புதுசா இப்ப கர்ப்பம் டிராமா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ யார வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு, எதுக்காக இந்த டிராமா? உனக்கு குழந்தை உண்டாயிருக்கா? எதுக்கு இப்படி பச்சையா புழுகி இருக்க? உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? சும்மா இப்ப எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? நான் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னடி பொல்லாத நோக்கம்? நீ மாசமா இருக்கன்னு டிராமா போட்டது நம்ம வீட்டுல உனக்கு மரியாதை கிடைக்கணும் தானே? நான் ஒன்னும் புதுசா எதையும் பண்ணல. ஏற்கனவே ராசாத்தி பண்ணதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிய மனசுல இடம் பிடிக்கணும்னு ராசாத்தி நடிச்சால, அதத்தான் நானும் இப்ப பண்றேன். என்னது, மனசுல இடம் பிடிக்கிறதுக்கா? யாருக்காக இந்த விஷயத்த பண்ற? எல்லாம் அத்தைக்காக தான். நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போறது வருதுன்னு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எலெக்ஷன்ல அவங்க தோத்த பிறகு எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான். அவ பாட்டுக்கு அத்தைய தோக்கடிச்சிட்டு போயிட்டா. ஆனா அத்தை அத தினம் தினம் நினைச்சு நொந்து போய் உடம்புக்கு முடியாம ஆயிட்டாங்க. என்னது, உடம்புக்கு முடியலையா? அப்படி எதுவும் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இத தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. அட ஏங்க நீங்க வேற கடுப்பேத்திக்கிட்டு? அதுவும் நீங்க வெளிய போற ஆளு. உங்களுக்கு என்ன தெரியும்? அத்தை கூட நான் தான் இருக்கேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமா ஆமா, உனக்கு தான் எல்லாம் நல்லா தெரியுமே. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அத்தை நேத்தெல்லாம் உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ட்ரிப்ஸ் ஏத்துனாதான் சரியா வருமோன்னு கூட நினைச்சிட்டேன். நல்ல வேலை, அப்பதான் தெய்வம் மாதிரி நம்ம வீட்டுக்கு குறி சொல்ற பொம்பளை வந்தா. ஏய், குறி சொல்ற பொம்பளைக்கு இதுக்கு என்னடி சம்மதம்? முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. அப்பதான் என்ன சம்பந்தம்னு புரியும். குறி சொல்ல வந்தவ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னா. அந்த வார்த்தைய கேட்டதும் அத்தைக்கு ஒரு புது தெம்பே வந்த மாதிரி எழுந்து நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அத்தை மனசு குளிரவும் அவங்க திரும்ப பழைய மாதிரி நடமாடவும் தான் இப்படி ஒரு சின்ன பொய்ய சொன்னங்க. ஏய், நீ அம்மாக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு உண்மை தெரிஞ்சா உன் நிலைமை அசிங்கமாயிடும். இதுவே பெரிய பிரச்சனையா மாதிரி உன்னை எல்லாரும் காரி துப்புவாங்க. அதெல்லாம் ஒன்னும் துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இத பாருங்க, பொய் சொல்றது தப்புதான். ஆனா கஷ்டப்படுறவங்கள சந்தோஷப்படுத்த பொய் சொல்றதெல்லாம் தப்பே இல்ல. இதெல்லாம் பெரிய ஞானிகள் கூட சொல்லிருக்காங்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் பொய் சொல்லி இப்படி அம்மாவை சந்தோஷப்படுத்துறது சரியா படல. அதெல்லாம் சரியா தாங்க இருக்கும். சொன்ன பொய்ய நிஜமாக்கிட்டா இந்த பிரச்சனையும் இல்ல. என்ன முறைக்கிறீங்க? வர வர உன் போக்கே எனக்கு பிடிக்கல கண்மணி. தேவையில்லாம பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. இது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நீங்க பாட்டுக்கு எதையாவது உளறி வைக்காம இருந்தா சரிதான். நான் என்னடி உளறி வைக்க போறேன்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் பொய் சொல்றேன்னு என்ன போட்டு கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அத்தைக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? அப்படி நம்புனா நானா சொல்ற வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏய், என்னடி சத்தியெல்லாம் கேட்டு மிரட்டுற? ஆமா, உங்களை எல்லாம் நம்ப முடியாது. சத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் அத்தைக்காக தாங்க. அவங்க உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா சத்தியம் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கும் கண்டிப்பா ஒரு வாரிசு தேவைதான். அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். யார் எங்க அடிச்சா விழுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? உன்னை எப்படி லாக் பண்ணன்னு பார்த்தல, அதான் கண்மணி.
புனிதா வாங்க வாங்கண்ணே. வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் இனியா பெரியமா பாப்பா நீ சித்தப்பா ஆக போற. இந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்ல நல்ல விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, பல பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி நம்ம வீட்டை வந்து எட்டி பார்த்திருக்கேன். ஆனா மங்க, குமரனோட புள்ள உன்னை குட்டி பாட்டின்னு சொல்ல போறான். சும்மா இருங்க. நீங்க இன்னும் யூத்தா இருக்கீங்கன்னு மாமா சொல்றாரு. இனியா புறா, இன்னும் கொஞ்சம் நல்ல அப்பா வர Thanks. போற. வாழ்த்துக்கள். என்ன மாமா, உங்க தம்பி அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, நீங்க என்னடான்னா முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரசதி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். பெரியமா, இது கோயில்ல அன்னிக்காக வேண்டிட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதம். இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இனியா என்னதான் குமரன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் என் கனவு ஆசையெல்லாம் நான் உனக்கு பிறக்க போற குழந்தையதான் முதல்ல தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் கனவுல நெருப்பள்ளி போட்டுட்ட அந்த ராசாத்தி. ஏதோ இப்ப குமர அப்பாவா இருக்கான். ரணமா இருந்த என் நெஞ்சில பாலை வாத்துட்டா என் கண்மணி. இவ ஃப்ராடுன்னு தெரியாம இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அம்மா இவனை நம்ப போறாங்களோ தெரியல. என்ன மாறுகிறான்? எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒரு விவசாய இல்ல. கண்மணி உண்டா இருக்கானா அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ராசாத்தி நீ ஏன் காயப்படுத்துற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். உண்மைய சொன்னா கசக்கதான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சம்பந்தி மரகத சம்பந்திய திட்டுறீங்க? அது அவங்களோட ஆதங்கம், கொட்டி தீக்கட்டுமே. கோகிலாமா, கண்மணி ராசாத்தி ரெண்டு பேரையுமே நாங்க எப்பவுமே பிரிச்சு பார்த்தது இல்ல. அதான் இப்படி சொன்னேன். ஆமா, அண்ணன் சொல்றதும் நிஜம்தான். எங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெருமையை கட்டி காக்க போறது இவங்க ரெண்டு பேரும் தான். சித்தப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அம்மாக்கு எப்பவும் கண்மணி அண்ணிதான் ஒசத்தி. அம்மா எல்லாம் எப்பதான் மாற போறாங்களோ தெரியல. ஏய், அதிக பிரசங்கி, போடி உன் வேலையை பாத்துக்கிட்டு. மங்கை, என் மருமக பேரப்புள்ள மூலமா எங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டா. ஓ மருமக உனக்கு எப்ப பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறான்னு பாப்போம். இத பாருங்கக்கா, என் மருமக ராசாத்திக்கு கடவுள் எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறாரோ அப்ப நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். அது மட்டும் இல்லாம யாரு முதல்ல உண்டானா என்ன, எல்லாமே நம்ம வீட்டு வாரிசு தானே. ம். மங்கை, நம்ம வீடுன்னு சொல்ற உங்க நல்ல மனசுக்காக சீக்கிரமே ராசாத்தி நமக்கு நல்ல செய்தி சொல்லுவா. அடேங்கப்பா, அப்படியா? சொல்லட்டும் சொல்லட்டும். பெரியப்பா சொன்ன மாதிரி அந்த நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்கும். அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. நடந்தா சரி. மா, அந்த ராசாத்தி அத்தை நல்லா இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பாவம், அவ முகமே சுருங்கி போயிடுச்சு. இந்த வாரிசு மேட்டரை வச்சு அவளை அடிக்கடி அவமானப்படுத்தலாம்ல. அவளை மட்டும் இல்ல, அவ மாமியாரையும் இதை வச்சு அவமானப்படுத்தலாம். ராசாத்தி, அம்மா குணம் தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. அவங்க பேசுனதை தப்பா நினைச்சுக்காத. எதுவா இருந்தாலும் அண்ணி பட்டுன்னு பேசிடுறாங்க. அது மத்தவங்கள எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் மருமக உண்டாகணும்னு
நானும் கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த கடவுளும் கண்ணை திறந்து வைக்க மாட்டேங்கிறாரு. சரி விடுங்க அத்தை, எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்பதானே நடக்கும். இவ்ளோ நாள் கழிச்சு கண்மணி உண்டாயிருக்கா. அந்த மாதிரி எனக்கும் நேரம் வந்தா நானும் குழந்தை பெத்துப்பேன். ராசாத்தி, நாங்க உனக்கு ஆறுதல் சொல்லலாம் பார்த்தா நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஓ மனசு யாருக்குமே வராதுமா. உனக்கும் கடவுள் சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணுமா. அக்கா, இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். அது என்ன மாமான்னு கூப்பிடும். மாமா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க கண்மணிய நல்லா பாத்துக்கணும். அவ ஏதாவது தப்பு செஞ்சாலும் கோவப்படாம பொறுத்துக்கோங்க. எப்பவும் அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இல்லாத குழந்தைக்கு தான் நீ எவ்வளவு அட்வைஸ் பண்ற ராசாத்தி. கண்மணி ஏமாத்துறா. வேற வழி இல்லாம அம்மாக்காக நானும் அதை பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன மாமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ சிந்தனையில இருக்கீங்க. இல்ல, சரி, நல்லா பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரப்பா, வரப்பா. பாத்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சரி சரிங்க வரேன். சரி அம்மா. குமரனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா பெரியம்மா நம்மளை காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? மரகதாத்தைய பத்தி எனக்கு தெரியாதா மாமா? அவங்க பேசினது எனக்கு முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க அப்படிதானே தெரிஞ்சதும் நான் பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிக்குவா. ஆனா தனக்கு குழந்தை இல்லைங்கிறத குத்தி காட்டினா மட்டும் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் அவ தாயாகிறதுல தான் தன் பிறவி பையனை முழுமையடைகிறதா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல உன்னை காயப்படுத்திட்டாங்க. விடுங்க மாமா, இதெல்லாம் அந்த கண்மணியோட சூழ்ச்சி வலையில நின்னு அத்தை சொல்ற வார்த்தை தான். அதை நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். இப்படி கண்மூடித்தனமா அண்ணி பேச்ச கேட்டு எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்களே பெரியமா. அதை நினைச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. மாமா, என்னதான் கண்மணி சொன்னாலும் அத்தையோட கோபத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஆமா மாமா, குமர மாமா பெரியத்தையோட பெத்த புள்ள. ஆனா அவரை விடவும் ஒரு படி மேல பாசமும் அன்பும் உங்க மேல தானே பெரியத்தை வச்சிருக்காங்க. அது மட்டுமா, நொடிக்கு நொடி இனிய நான் வளர்த்த புள்ளன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களையே அவங்களுக்கு எதிர நான் மாத்திட்டேன்னு நினைச்சு என் மேல எவ்வளவு வன்மமா இருக்காங்க. அதுக்கு நீ காரணம் இல்லையே. எல்லா தப்பும் அவங்க மேலதானே இருக்கு. அந்த அளவுக்கு கண்மணி அத்தை மூளைக்குள்ள போய் வேலை செய்யறா. ஆனா ஒண்ணு மாமா, பெரியத்தை உங்க பிள்ளையதான் முதல்ல தூக்கணும்னு சொன்னப்போ அவங்க மனசு உங்களை நினைச்சு தினம் தினம் என்ன பாடுபட்டிருக்கோன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. சரி விடு, கண் கலங்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. கேளுங்க மாமா. நமக்கு குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் உனக்கு இருக்கா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா இருக்கு. ஆனா
குழந்தை பெத்துக்கிறது பத்தி நாம ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்ல மாமா. இல்ல அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இப்ப ஃபீல் பண்றியா? என்ன மாமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நாம எடுத்தது தெளிவான முடிவுதான். நாம பெரிய வீட்டுக்கு போய் வாழ போன பிறகுதான் குழந்தை பெத்துக்கணுங்கிறது நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட ஒரு வேலி. கூடிய சீக்கிரமே நம்ம பெரிய வீட்டுக்கு போய் குழந்தை பெத்துக்க தான் போறோம். அது கண்டிப்பா நடக்கும். இத என்ன பெத்த மகளா நினைக்கிற என் மங்க அத்தையோட ஆசை. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். அதான் என் விருப்பமும் கூட. அட என்ன இது, இந்த செம்மை எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரெண்டுத்தையும் கூட்டின 407 தான் வருது. என்ன இது, இந்த செம்ம புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ ஸ்ருதி, நான் இலக்கியா பேசுறேன். சொல்லடி, என்ன விஷயம்? இல்லடி, இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கல்ல, அதுல ஒரு டவுட் இருக்கு. நீ தான் கணக்குல பொழியாச்சே, ஆன்சர் என்ன சொல்லு. சொல்லடி, அதுல என்ன டவுட்? அதுவா பொன்னி, இன்னைக்கு வேலையில கொஞ்சம் டென்ஷன், ஒரே தலைவலியா இருக்கு. ஐயோ, சூடா காபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க. ஏன் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா? இல்ல, வழக்கமா செய்யற வேலை தான், இருந்தாலும் என்னவோ தெரியல தலைவலிக்குது. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். ஓ அப்படியா? ஆனா நான் கூட்டி பார்த்துட்டேன்டி, புக்ல இருக்க ஆன்சர் வரவே மாட்டேங்குது. ஆமா. ஏய், என்ன பண்ற? சொல்லுடி, ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இந்தாங்க. குடு. ஏய், சூடா குடுனா இப்படி நாக்கு வெந்து போற அளவுக்கு கொடுப்ப? அறிவில்ல? ஏங்க, நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் சூடா கொண்டு வந்தேன். இதுக்கு போய் உயிரே போற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. காஃபி வேணா கொடுங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூட்டை கொஞ்சம் குறைச்சு கொண்டு வரேன். என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்க, இப்படி பேசி என்ன வெறுப்பேத்துற வேலை வச்சுக்காத. ஏன் நீங்க மட்டும் தான் டயர்டா வந்திருக்கீங்களா? வீட்டு வேலை செஞ்சு நானும் தான் டயர்டா இருக்கேன். உங்களை மாதிரி நானும் கோவப்பட்டா என்ன ஆகுறது? ஏய், மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டே, ராட்சசி மாதிரி கத்திட்டே இருக்கற. ஆமாங்க, நான் ராட்சசி தான். இந்த ராட்சசியோட ஏன் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? ஏய் இலக்கியா, என்னடி பண்ற? இங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, அது கூட தெரியாம நீ யார்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் கிட்ட மேக்ஸ்ல டவுட் கேட்டுட்டு இருக்கேம்மா. நீ போன் பேசுறதுனா போதும், போனை கொடு. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி என்ன போன் பேசிட்டு இருக்க? டவுட் இருந்தா நாளை கேட்டுக்கலாம். ஏய், ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு பொண்ணு மேல காட்டுற? அவன் தப்பண்ணா? அண்ணே, என்ன நீங்க சண்டை போடுறது ரூம் வரைக்கும் கேக்குது. ஒரு காஃபியால இவ்ளோ பிரச்சனையா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது? ஏன் அண்ணி, அண்ணன் தான் சத்தம் போடுறாரு, அண்ணி நீங்களாவது கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல? ஆமா, நீயும் அவரை ஒரே ரத்தம் இல்ல, அதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணனை விட்டு கொடுப்பீங்களா? அண்ணி, நீங்க எப்பவுமே பொறுமையா இருப்பீங்க, அந்த அர்த்தத்துல தான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி நான் எதுவும் தப்பா சொல்லல. இலக்கியா, நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். ஓகே அத்தா.